Exercise number 2.5 உடைய second sum givenல minus x square plus 3x minus 2 greater than or is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Step by step explain பண்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. given questionக்கான solution எழுத போறோம். சொல்யூஷனா first given questionல minus x square plus 3x minus 2 greater than or is equal to 0 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி என்ன ரிசல்ட் வருது அப்படி சொல்லி செக் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா நோட்னா இது ரஃப் ஒர்க்கா. ஓகே, இப்போ இந்த given क्वेश्चனை ஃபேக்டரைஸ் பண்ணா பிஃபோர் தட் நியூமரேட்டர் முன்னாடி ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் உடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ் நம்பர் இருக்கு இல்லையா, அதனால மைனஸால மல்டிப்ளை பண்ணா ஒரு ஈக்குவேஷனை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளை by மைனஸால மல்டிப்ளை பண்றேன். மைனஸால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸால பிளஸ் 3x மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 3x, மைனஸால மைனஸ் 2 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 2. அப்போ இங்க வந்து என்ன இருக்கு, கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு இருக்கு. மைனஸால மல்டிப்ளை பண்ணா இந்த இன்இக்வாலிட்டி அதுக்கு ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இங்க கிரேட்டர் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டுங்கிறது லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா, ரைட். இப்போ இதை ஃபேக்டர் பண்ணலாம். see மேல இருக்கிற given क्वेश्चनோ இந்த ரிசல்ட்டோ ரெண்டுமே ஈக்குவல் ரிசல்ட் தான். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 1 into 2 is 2, மல்டிப்ளை பண்ணா 2 வரணும், ஆட் பண்ணா -3 வரணும், -3 வரணும். அப்ப இதெல்லாம் ஃபேக்டர்ஸா -2 -1 அப்படிங்கிறது ஃபேக்டரா, டினாமினேட்டர்ல x. சோ x - 2 ஒரு ஃபேக்டரா, x - 1 அப்படிங்கிறது இன்னொரு ஃபேக்டர். x - 2 is equal to 0 அப்படின்னு கொடுத்தேன்னா நமக்கு x க்கு வேல்யூ என்ன கிடைக்கும், +2. அதே மாதிரி இந்த ஸ்டெப் x - 1 equal to 0 ன்னு கொடுத்தா x உடைய வேல்யூ +1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன சார்? கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஒரு கிராஃப்ல அந்த given क्वेश्चனை டயகிராமேட்டிக்கா அப்ரோச் பண்ணும்போது இங்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா, x உடைய வேல்யூ 1 and 2, x க்கு வந்து 1 2 3 and etc. -1 -2 and etc. 1 2 etc. -1 -2 and etc. இப்போ இந்த கிரிட்டிக்கல் நம்பர் இருக்கு x is equal to 1, x is equal to 1 ங்கிறது இங்க இருக்கு, x equal to 2 இங்க இருக்கு. அந்த கிரிட்டிக்கல் நம்பர் வழியில தான் அந்த given டயகிராம் பாஸ் ஆயிட்டு போகும். அதாவது இந்த பேரபோலா இந்த கிரிட்டிக்கல் நம்பர் வழியில தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது அதுக்கான மீனிங். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்னா அந்த given பேரபோலா x ஆக்சிஸ் எந்த பாயிண்ட்ல கட் பண்ணுதோ அது கிரிட்டிக்கல் நம்பர். ஓகே, இந்த டயகிராமேட்டிக் அப்ரோச் வேண்டாம், நம்ம டைரக்ட் சொல்யூஷன் போயிடலாம். ஸோ given क्वेश्चனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி இருக்கேன். அதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். எது ஃபேக்டர்ஸா, இதுதான் ஃபேக்டரா, x - 2 into x - 1, x - 2 into x - 1. என்ன சிம்பிள் இருக்கா, லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது தான் இந்த given question. அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிடலாம். நம்பர் லைனா -∞ இருந்தா -∞ பிளஸ் ∞ வரைக்கும். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர் என்ன கிடைக்கும், x - 2 is equal to 0னா x க்கு வந்து ஒரு வேல்யூ 1, x க்கு இன்னொரு வேல்யூ 2. ஸோ 1 வரைக்கும் ஒரு ரிசல்ட்டா, 2 வரைக்கும் ஒரு ரிசல்ட்டா. ஸோ இப்போ இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணிடலாம். இன்டர்வல்ஸ் இதெல்லாம் இன்டர்வல்ஸா நமக்கு என்னென்ன இன்டர்வல்ஸ் கிடைச்சிருக்கா, ஃபர்ஸ்ட் இன்டர்வலா -∞ இருந்து 1 வரைக்கும், -∞ to 1. அப்புறம் அடுத்த இன்டர்வலா 1 to 2, 1ல இருந்து 2 வரைக்கும் அடுத்த இன்டர்வலா. அடுத்ததான் நமக்கு கிடைச்சிருக்க தேர்ட் இன்டர்வல் என்ன, 2 to ∞, 2ல இருந்து ∞ வரைக்கும் தேர்ட் இன்டர்வல். இப்போ இங்க என்ன எழுத போறோம், இந்த given क्वेश्चனை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பார்ட் எடுத்து போறோம். சோ x - 2 into x - 1 is less than or is equal to 0. புரியுதா தங்கோ? இந்த क्वेश्चனை தான் ஃபர்ஸ்ட் ரீஆல்டரேட் பண்ணி இங்க ஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். அந்த ஃபேக்டர்ஸை வச்சு செக் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் -∞ to 1 குள்ள நம்ம வேல்யூ எழுதணும். -∞ to 1 இதுக்குள்ள தான் 0 இருக்கு, இங்க தான் 0 இருக்கும். 0 கொடுத்து அப்ரோச் பண்ண என்ன கிடைக்கும், இங்க 0 கொடுத்தா அப்ப இது நெகட்டிவ் வேல்யூ, இங்க 0 கொடுத்தா நெகட்டிவ் வேல்யூ, நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் ரிசல்ட் வந்து பாசிட்டிவா கிடைச்சிடும். புரியுதா, ரைட். இந்த இன்இக்வாலிட்டி வேல்யூ கேன்சல் பண்ணிட்டேன். ரைட், நெக்ஸ்ட் இந்த 1 to 2 ல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்தா இங்க அப்ரோச் பண்ணலாம். 1 க்கு 2 க்கு நடுவுல 1.5 இருக்கு. அந்த 1.5 அப்ரோச் பண்ண என்ன கிடைக்கும்,
இங்கே 1.5 இந்த டேர்ம் ஒன்று தான் இருக்குன்னா ஸோ 1.5 அப்ரோச் பண்ணால் இங்கே மைனஸ் 0.5 இருக்கும் நெகட்டிவ் வேல்யூ. இங்கே 1.5 அப்ரோச் பண்ணால் 1.5 மைனஸ் 1 இஸ் 0.5 பாசிட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இஸ் நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிடும். அடுத்ததா 2 to infinity கூட ஏதாவது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த 2 to infinity கூட நடுவில் 10 இருக்கு. ஸோ இந்த 10 சூஸ் பண்ணிக்கிறேன். 10 minus 2 is 8. 8 வந்து பாசிட்டிவ் வேல்யூ. 10 minus 1 is 9. 9 is பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ பாசிட்டிவ் இன்டு பாசிட்டிவ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ சம்முடைய ரிசல்ட் இது இல்லை. இந்த இன்டர்வல் முடிச்சிட்டோம்னா therefore x which belongs to x உடைய வேல்யூ என்னன்னா சால்வ்னா x கண்டுபிடிக்கணும். அந்த x உடைய வேல்யூ என்ன அப்படின்னா இந்த கிவன் கொஸ்டின் பாருங்க. கிவன் கொஸ்டினை ரீஆல்டரேட் பண்ணி இருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை 0 விட சின்னதாக இருக்கலாம். இப்போ 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் 0 விட சின்னதாக இருக்கலாம்னா நெகட்டிவ்ல இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இந்த கிராஃப் ஷீட்டில் 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம் இல்லை 0 விட சின்னதாக எக்ஸ் ஆக்சிஸுக்கு பிலோ எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம எந்த ரிசல்ட் எடுத்துக்கணும்? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ரிசல்ட்டில் 0க்கு ஈக்குவலாகவோ இல்லை 0 விட சின்னதாகனா நெகட்டிவ்ல இருக்கிற ரிசல்ட் எழுதணும். நெகட்டிவ்ல என்ன இருக்கு? 1,2. இப்போ 1 to 2 ஓப்பன் ப்ராக்கெட்டா க்ளோஸ் ப்ராக்கெட்டா? கொஸ்டின் செக் பண்ணா கொஸ்டினை லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அதனால க்ளோஸ் ப்ராக்கெட். இதோட இந்த சம் முடிஞ்சது. வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க. இந்த டயக்ராமேட்டிக் அப்ரோச் வந்து நமக்கு வேண்டாம், உனக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த டயக்ராமேட்டிக் அப்ரோச் பண்ணியிருக்கேன். எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிடுங்க.